வயசுல பெரிய வயசுல பெரிய ஆள் அவரை அடிக்கூடாது. எங்க வந்த எங்கடா வந்த கூட்டா அவன் ஏடா கத்துறான்? ஆமா ஏடா எழுமல அடிச்சது ஒண்ணு அவன் ஏன் கத்துறான்? அவனே கேளு ஏடா கத்துற? எழுமல 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 சொல்றா இவன் அடிச்சா அவன் அழுகுறானா? இவன் ரெண்டு பேரும் ஒரு பொண்டாட்டிக்கு அப்படியா ஒரு பொண்டாட்டி ரெண்டாம்படியா? ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டாம்படியா? எப்படி ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டாம்படியா? தாலி அவங்க கட்டுனா குடும்பத்தை இவனா இருந்தா லைட் பண்ணா லைட் சொல்லலாமா அந்த வார்த்தைய? சொல்லலாமா சொல்லலாமா? தப்பு 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 தாடையில பாடு தாடையில போறீங்க போறேன்னா போறா சபை வந்தனையா இது எப்படார் விட்டவர் சபை தெய்வராஜ்யம் வருதிய சபை ஆத்தா சபை 101 ஆத்தா சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் ஆத்தமது ஆயிரத்தில் ஒருவர் ஆத்தமது ஆயிரத்தில் ஒருவர் உத்தமலரா அண்ணா மருத்துவே தாதா கோடி கொருவர் அண்ணா மருத்தி தாதா கோடி கொருவர் உண்டாகிலமிரு இல்லை என்றால் அறி இந்த சபை இருக்கிறதே இந்த சபையை எங்கெங்க பார்க்கலாம்? தெய்வலோகத்திலே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாண்டி நாட்டுல பார்க்கலாம். அதை விட்டுட்டா நாடக மேடையிலே பார்க்கலாம். பெரியோர் அமர்ந்து இது விருந்தன்பார ஒரு சபை. ஆமா சபை முன்பாக வந்தனே முற்றாக்கி பார்த்தா என்ன யாரது விளக்கம் கொண்டால் தெரிந்து கொள்வோம். என்னடா ஆளை பார்த்து கூட தெரியலன்னு சொல்றேன். உருவத்தை பார்த்து தெரியலையா? சரி நானே சொல்றேன். இந்த நாடு இருக்கிறது ஆமா இது என்ன நாடு? இது அங்க தேசம் அதான் மறைந்த மாமேதை கடலூர் தாலுக்காவை சேர்ந்த தேவனாம்பட்டினத்தார் ராஜகோபால் ஆசிரியர் இந்த நாட்டை வைத்து கர்ணனுக்கு பாட்டு எழுதினார். அது எப்படி எழுதினார்? எப்படி நான் அங்கே தேசாதிபதி வந்தேன்
அங்கிதாசாதிபதி வந்தேன். யானை சேர்பரி, யானைக்கு அதிபதி, யானை சேர்பரி, சேனை தளபதி, சேனை தளபதி, உங்கவர் மதிக்க ஜெயம் தந்தே. உங்கவர் மதிக்கும் ஜெயம் தந்தே. அழகா எழுதியிருக்காரு. இது யார் எழுதியது? தேவனாபட்டினத்தார் தேவனாபட்டினத்தார் ராஜகோபாலாசிரியர் அவர் எழுதியது இது. ஆனா அதை மாற்றி ஒரு ஆசாரி எழுதினார். அது யாரு? கடலூர் தாலுக்காவை சேர்ந்த பகட்டை நன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மறைந்த மாமேதை ஐயான் நாடக பேராசிரியர். யாரு? ஐயான் நாடக ஆசிரியர். அவரு என் திறமையை வைத்து பாட்டகத்தை எழுதினாரு. எப்படி? நான் தீரானா அபிஷேகரன் வந்து யாருக்கு பேரு? சூரியனுக்கு மாற்றமே தான் தினகரன். அந்த சூரியன் ஒளியை யாராகிலும் உச்சி சற்று நேரம் பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? கண்ணெல்லாம் கூசும். அந்த சூரியன் ஒளியை விட இந்த கர்ணன் நான் அணிந்திருக்கிறேனே என் சுலோரத்ன முடி அவ்வளவு ஒரு சிறந்த ஒளி. அவர் திறமையா எழுதினார் இல்லையா? ஆனா ஆட்டக்காரனா சும்மா கிடையாது. ஒவ்வொரு ஆட்டக்காரரும் ஒவ்வொரு புலவருக்கு ஏழு வேலை காசு நாளைக்கு போடுவோம். கம்முனு பேசிட்டே இருப்போம். ஒவ்வொரு ஆட்டக்காரரும் ஒவ்வொரு புலவருக்கு சமம். அது ஏன் புலவர்னு சொல்றேன்? அந்த காலத்துல சேரன் சோழன் பாண்டிய ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். அந்த ராஜாக்கள் வாழும் பொழுது சபையை கூட்டி சபைக்கின் மத்தியிலே புலவரை கொண்டு வந்து நிறுத்தி அரண்மனையில இருந்த சன்மானத்தை அவருக்கு கொடுத்து அவன் நாவினால் கவிபாட சொல்வார்கள். எதுக்கு? பொழுது போவதுக்கா? இல்லை, இந்த புலவன் இன்னைக்கு என்ன கவி பாடுகிறான், இதுல என்ன கருத்துரை அப்படி என்று கேட்கதா சபையை கூட்டினார்கள் புலவர்கள். புலவர்கள் கொண்டு வந்து கூட்டினாங்க. ஆனா ராஜாக்கள் தலைமுறை இல்ல, ராஜாக்கள் தலைமுறை கிடையாது. ராஜாக்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். ஆனா ராஜாக்கள் மறைந்து விட்டாரே என்று நாம் மனவர்த்தப்படக்கூடாது. அவர் இருக்கிறாரே, இவர் தான் நமக்கு ராஜா. இந்த ராஜாக்கள் உரிமைக்கே சேர்ந்து வீட்டுக்கு வீடு வரி சேர்த்து நம்மள தாம்பலத்தை கொடுத்து நம்மள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பொழுது போவாத்துக்கு கொண்டு வரல. இன்னைக்கு இந்த நாடகக்காரி என்ன கருத்தறி பேச போறாரு இது காது குளிர கேட்கணும். அப்படி என்றதான் தூக்கத்தை கெடுத்து அமர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க இல்லையா? நமக்கு தாமலை வச்சுட்டாங்க. என்ன பாட்டு பாடினாலும் விடிதான் போகுது. இன்னைக்கு நாளைக்கு ஆட்டம் அடித்து நாளைக்கு என்ன ஊர் போறோம்? பங்கூர் இல்லையா? அப்போ அப்படி நினைத்து நானும் நடத்தவே கூடாது. ஒரு வரி பாட்டை பாடினாலும் ஒரு குழந்தை நாவிலே தேனை வைத்தார் அந்த குழந்தை எப்படி ருசி பார்க்குமோ பாடக்கூடிய பாட்டு அவங்களுக்கு தேனை போல இனிக்கணும். அவங்க கசப்பா பாக்குற மாதிரி பாடக்கூடாது இல்லையா? அப்போ புலவர் சொன்னே நாமள புலவரு எல்லாரும் நம்மள வாதியார் சொல்றாங்களே, நாமள வாதியாரு அந்த பட்டம் நமக்கு கிடையாது. படிச்சுட்டு பேசுறவங்க எவ்வளவு புலவரும் கிடையாது, படிச்சுட்டு ஆறவங்க யாரும் வாத்தியாரு கிடையாது. யார் புலவர், யார் வாத்தியார்? ஒரு நாடகத்தை எழுத வேண்டும் என்றால் தன் குடும்பத்தையே மறக்கணும். ஆமா, தன் குடும்பத்தையே மறந்தாதான் பிழையில்லாத நாடகத்தை எழுத முடியும். அப்படி மறந்து இந்த கர்ணனை வர்ணித்து பகண்டியார் ஐயா நாடக பேராசிரியர் எப்படி எழுதினார்? அந்த மாற என் தன்னை கண்டு மனமது வாட்டி கத்து கத்து நின்றிட
மாறன் எந்தனை கண்டு எந்தனை கண்டு மனமது காலி மனமது வாடி திகைத்து நின்றிட திகைத்துமே நின்றிட ஆமா என்ன மாறன் எந்தனை கண்டு மாறன் எந்தனை கண்டு மனமது வாடி திகைத்து நின்றிட நின்றிட மாறனா யாருக்கு பேரு மன்மதனுக்கு பேர் தான் மாறன் அந்த மன்மதன் அழகு வீடு இந்த கர்ணன் என் அழகு சிறந்தவர் பேர் அழகு சிறந்தவர் பேர் அழகு அழகு சிறந்தவர் பேர் அழகு ஆமா இந்த கர்ணன் அழகை பார்த்தா மணங்காத பெண்ணு கூட மணங்குவார் ஆமா அதுக்குதான் அந்த வரி எழுதினாரு ஆமா. மாறன் எந்தனை கண்டு மாறன் எந்தனை கண்டு மனமது வாடி அவர் திகத்திமே நின்றிட மனமது வாடி அவர் திகைத்து நின்றிட வீரன் எவனோ வெற்றி வீரன் வெற்றி தேவர் மூவர் பூ மாறி பெழுந்துட்டேன் ஆமாங்க மாறி போயிட்டு திறமையை பார்த்து தேவர் மூவரே பூ மாறி பெழுதார்களா ஆமா. அது சொல்றேன் ஆனா இந்த நாடு இருக்கிறது இந்த நாடு இது என்ன நாடு அங்க தேசம் தேசம் அங்க தேசம் ஆமா. ஏன் இந்த நாட்டுக்கு அங்க தேசம் என்று பேர் வந்தது ஐயே பரம கடவுள் பரமக்கடவுள் மன்மதனுடைய அங்கத்தை எரித்தாரு ஆமா. மன்மதனுடைய அங்கத்தை எரிக்கப்பட்ட இடத்துக்கு இடத்துக்கு இது அங்க தேசம் பட்டம். அங்க தேசம் பட்டணம் இந்த அங்க தேசம் எனக்கு எப்படி கிடைத்தது அது எப்படி கிடைத்தது? அது எப்போ வந்தது அது தெரியுமா தெரியாதுங்க. ஏற்கனவே சத்திரர் வில்லரங்க போட்டி சத்திரிகை வில்லரங்க போட்டி அப்படி என்று ஏய். ஒரு போட்டி ஏற்படுத்தினார்கள் ஆமா. அந்த போட்டியில எல்லா ராஜாக்களும் அதிலே கலந்து கொண்டார் எல்லா ராஜாக்களும் ஆ. அதிலே கலந்து கொண்டார் கலந்து கொண்டார் அதுல நானும் கலந்து கொண்டேன் நீங்களும். ஆனா சபைக்குள் போக முடியாது ஏன் நான் ஏழான ஜாதிக்கிற ஒரு கீழ்ப்பட்டவன் ஆமா. தேர் ஓட்டியின் பிள்ளை ஏய். சபைக்குள் நான் போக முடியாது முடியாது. அதனாலே நான் ஓட்டி சென்ற தேர் அந்த தேர் மீது அமர்ந்து வேடிக்கை நான் பார்த்துக் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏய், எல்லா ராஜாக்களும் ராஜாக்களும். அவாளவாளுக்கு என்ன வித்தை தெரியுமோ தெரியுமோ. அவாளவாளு காண்பித்தார்கள் காண்பித்தார்கள். ஒருவர் வித்தை கூட ஈடுபடவே ஈடுபடவில்லை. இல்லை அர்ஜுனன் எழுந்தான் அர்ஜுனன் எழுந்தான். சபையிலே நின்றான் முன்புறமா காலி வித்தை வளைத்து முன்புறமாக. அவன் வானத்தை விடுத்தான் ஆமா அவன் விட்ட பானம் ஒரு பானம் ஒரு பானம். ஆனா அங்க சென்றது ஒரு எல்லைக்கு ஒரு பானம் ஒரு எல்லைக்கு ஒரு பானம் விழா சென்றது சபையில் இருப்பவர்களாம் அர்ஜுனனே வில்லாளி அர்ஜுனனே வில்லாளி மதுரை வில்லாளி. அப்படி என்று என் கண்ணு முன்னால அவனை பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க. ஆனா எனக்கு அர்ஜுனனுக்கு ஆகாது ஆகாது. சிறு வயதிலே இருந்து சிறு வயதிலே இருந்து. என்னை பெருமையா பேசுறான் அவன் சும்மா இருக்க மாட்டான் அவனை பெருமையா பேசுறான் நான் சும்மா இருக்க நீங்க சும்மா இருக்க மாட்டேன் மாட்டீங்க. எங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏன்? ஏன் வில்வித்திலே ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் சிறந்தவர்கள். அதனால அவனை பெருமையா பேச பேச என் உடல் எல்லாம் உடலெல்லாம் அனலிட்டு எரிந்தது. அப்படி அனலிட்டு இருந்த உடனே என்னையே அறியாமல் என் ஜாதியை மறந்து தேரை விட்டு இரண்டு சபையிலே குதித்து டேய் அர்ஜுனா, உனக்கு மட்டும்தான் வில்வத்தை தெரியுமா வில்வத்தை தெரியுமா? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். வாடா நீ யாரால பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படி என்று அவன் காண்டிபத்தை எப்படி வளைச்சான் வளைச்சான். முன்புறமாக. கண்ணுக்கு தெரிஞ்சு முன்னால வளைச்சான் வளைச்சான். ஆனா நான் எப்படி வளைக்கிறேன் எப்படி? என் குருவாகி பரசுராமர் கற்ற வில்வித்தியினால் என் கண்ணுக்கு தெரியாமல் தெரியாமல். காண்டிபத்தை பின்புறமாக வளைத்தேன் முன்புறமாக வளைத்து. அப்படி வளைத்து பாலத்தை விட்ட உடனே ஒரு எல்லைக்கு ரெண்டு பானம் ஒரு எல்லைக்கு ரெண்டு பானம் ஒரு எல்லைக்கு ரெண்டு பானம் ஒரு எல்லைக்கு ரெண்டு சென்ற உடனே சபையில் இருப்பவர் எல்லாம் திடீர்னு எழுந்தார்கள் வில்லுக்கு சொந்தக்கார அர்ஜுனன் அவன் பேர் தான் வில்லாளி வில்லாளி. ஆனா அந்த பேர் அவனுக்கு தகுதி அல்ல கிடையாது. அந்த அர்ஜுனனை விட இனிமேல் இனிமேல் கண்ணனே வில்லாளி கண்ணனே வில்லாளி. கண்ணனே திருமச்சாளி திருமச்சாளி. என் கூட பேசினார்கள் அளவில்லாத சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு அன்னைக்கு வந்தது அப்படி சந்தோஷப்பட்ட என் உள்ளத்தை வேதனைப்பட வைத்தார் அது யாருங்க 886 வயது படுத்த பாட்டன் விஸ்வாச்சாரி விஸ்வாச்சாரி. சபைக்குள் வந்தார் வந்தார். டேய் கர்ணா, டேய் கர்ணா. இது சத்திரர் வில்லரங்க போட்டி வில்லரங்க போட்டி. சத்திரர் மட்டும் தான் வரத்தங்கமே தவிர மற்ற ஜாதியின் கீழ்ப்பட்டவன் உள்ள வரக்கூடாது வரக்கூடாது. நீ யார் யார்? நீ சத்திரினா சத்திரியனா. ஏழான ஜாதிக்கெல்லாம் ஒரு கீழ்ப்பட்டவன் கீழ்ப்பட்டவன். ராதையன் ராதையன். கம்மாளன் கம்மாளன். சூதபங்கவன். சூதபங்கவன். பெற்ற தாய் தந்தை யார் என்று தெரியாது நீ ஒரு தரதலை தரதலை. தேர்வட்டியின் பிள்ளை பிள்ளை. இந்த சபைக்குள் வருவதற்கு உனக்கு ஏனடா அனுமதி அனுமதி. அப்படி என்று வெளியே போடா என்னை கழுத்தை விட்டு வெளியே கழுத்தை தள்ளு. விட்டு வெளியே தள்ளிட்டார். அந்த நேரத்துல என் மனம் எல்லாம் குன்னி உடல் எல்லாம் சோர்ந்து என்னை பெற்ற சண்டாளி என்னை பெற்ற சதிகாரி பாயா போட இந்த கண்ணீருக்காக பயர்ந்து என்னை பெட்டியிலே வைத்து தண்ணீரிலே விடாம இருந்திருந்தால் இவ்வளவு திறமைகள் எனக்கு இருந்தோம் பல பேர் கை தட்டி சிரிக்கும் அளவிற்கு பங்கப்பட்டு நான் நிற்பேனா என்னை பெற்ற சண்டாளி துரோகத்தை செய்து விட்டாள் அப்படி என்று ஆதரவு இல்லாமல் என் தேரிக்கரையாவிலே நான் அழுது கொண்டிருந்தேன் அந்தாண்டா அந்தா அது யாரு யார் தங்கதுரியோதனன். ஓடி வந்தா அண்ணா, நீ அழாதே ஆதரவு இல்லாமல் அழுகிறாயே உனக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் எனக்கு ஆதரவா நீ இருக்க. நாங்க 99 பேர் துறை மக்கள் உன்னை சேர்த்தா 100 பேர் இதுக்கு முன்னாடி நாம 100 பேர் அண்ணன் தம்பி அண்ணன் ஸ்தானத்தை
கொடுத்தாய் அந்த துரியோதனன். உங்களுக்கு. ஆமா. ஆனா நீ அழலாம். அப்படி அழுதாலும் உன் கண்ணில ஆனந்த கண்ணி தான் வருமே தவிர நீ அழுதுன்னு நீ ஒரு காலமும் பார்க்கப்படாது. அதுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அது ஏன் எந்த ராஜாக்கள் உன்னை கைப்பிடித்து சபையில சிரித்தார்களோ அந்த ராஜாக்கள் உன்னை கரமெடுத்து அரசே வாருங்கள்னு வணங்கணும். அதற்கு நீ ஒரு நாட்டுக்கரசனாக அப்படி என்று இந்த அங்க தேசத்துக்கு கடத்து வந்து இந்த மணிமகளை சுத்தி அழகு பார்த்த வந்தாய். அது மட்டுமா செஞ்சா எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்டான். என்ன வேலை? யார் வந்தது கேட்டாலும் சரி இல்லை என்று நாவினால் வராது. ஆனா நீங்க சொல்றாங்களே புடைவல்லல் கர்ண அவர்கிட்ட போனா எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி என்று என்னை பெருமையா பேசுறாங்களே அந்த பெருமை எனக்கு அல்ல உங்களுக்கு அல்ல. ஆமா அதுவும் என் தம்பி துரியோதனனுக்கு. ஏன் பொருள் எவனுடையதோ புகழும் அவனுடையது. அடுத்தவன் பொருள் நம்ம அள்ளி கொடுத்தாலும் நம்ம பெருமை வராது. தன் பொருள் தான் அள்ளி கொடுக்கணும். அப்பதான் அந்த பெருமை எனக்கு உங்களுக்கு இல்லையா? அப்ப நான் அள்ளி கொடுக்கறேனே என் அப்பா சம்பாதிச்ச பொருள் அள்ளி தரேன் இல்ல நான் வேறு சிந்தி சம்பாதிச்சது அள்ளி தரேன் கிடையாது. அதுவும் என் தம்பி துரியோதனன் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அது எப்படி? திறந்தோரியனை பார்க்க வருவார். பொக்கிஷ கலைஞத்தை திறப்பார். நிறையா இருந்தா என்னை பார்த்துட்டு போயிடுவான். குறையா இருந்தா அவன் வலது கரத்தை அப்படி நீட்டுவான். அவன் வலது கையில என்ன இருக்குது? தனரேகை உள்ள புண்ணியவான் தான் என் தம்பி துரியோதனன். அவன் வலது கரத்தை நீட்டினா பொக்கிஷ கலைஞரை நிரம்பி விடும். அப்போ அண்ணா தயங்காத உன் வாயால இல்லன்னு சொல்லாதே. நான் இருக்கிறேன் நீ கொடு. நான் இருக்கிறேன் நீ கொடு. அப்படி அவன் சொல்லுவான். அவன் வார்த்தையை நான் கேட்டு சொந்த கதை என்ன பேசல. இந்திய நாள் தம்பி துரியோதனன் மறுபடியும் உத்தரவு. தம்பி இருந்தால் அண்ணனுக்கு சொல்லு. ஓடு உனக்கு அண்ணன் அபிஷேகர் என்ன அபிஷேகர் வந்துட்டாருங்க. உயர்ந்த சமாதானம் கூட நம்மளுக்கு வேறுகளுக்கும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தாத்தா வந்திருக்கிறார். இத முதல்ல சொல்றது தாத்தா கோபக்காரராச்சே. சாதாரண ஆளு அவர் கூட்டவனே நான் வருவேன். அவர் என்ன செய்வார்? கோபம் வந்தா கம்முனு இருக்க மாட்டாங்க. அவரு என்ன கட்டிட்டே இருப்பாரு.
டேய், அண்ணன் வந்து சொல்ற போய் சாதனை சொல்லி போட்டு அண்ணா இருக்கக்கூடிய கண்ணன் அவன் வந்திருக்கிறான். அதுக்குதானா? நான் வந்துட்டு போ. ஓ கண்ணா தாத்தா உட்காருங்கண்ணா. கர்ணன் தீர்க்க வணக்கம் தாத்தா. ஏய், தாத்தா ஒரே ஒரு சமாச்சாரம் கேளு. அப்பரிவாளன் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் என்று என் மீது நீங்கள் மனவருத்தப்படக்கூடாது தாத்தா. கேட்கலாமா? நீங்க எத்தனை குதிரைக்கு கொள்ளும் முள்ளு வைத்திருந்த என்னை அதிசீக்கிரமாக வரவழைத்த காரணம் யாது? எதற்காக? அதற்கு திருமண பருவத்தில் இருப்பது உன் தம்பியாகிய துரியோதனன். அண்ணவனுக்கு நீ ரதம் சாரதியாக வர வேண்டும். ஓஹோ, நான் ரதம் ஓட்டுறேன். ஆமா தாத்தா நாட்டை கொடுத்தான், ஆமா எனக்கு நகரத்தை கொடுத்தான், இந்த பேரும் புகழை கொடுத்தான். சரிதான். நான் போட்டிருக்கிற பூஷணமே அவனுதான். ஆமா. இல்லையா? இதெல்லாம் அவனை நான் கேட்கல. கேட்காமலே எனக்கு கொடுத்தவன் அந்த துரியோதனன். அவன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு நானே தேர் ஓட்டியா வரனா, அதை விட நான் செய்த பாக்கி வேற எதுவுமே கிடையாது தாத்தா. அப்படின்னா தம்பி துரியோதனா, அண்ணா அசலேரு அஸ்த கூட்டு அஸ்த கூட ரதத்தை ரதம் ரதம் கேளுங்க கூட்டு ராஜாக்களும் சுயவரத்தில் அமர்ந்திருக்க இந்த கல்யாணத்தை சின்னாபண்ண செய்ய வேண்டும் என்று தாய் மாமன் பத்ராவதி வேந்தன் மலையிலே இருக்கும். அது மலை வேந்தன் பத்ராவதி கரசன் வெள்ள பாவத்தை ஐயா மகாராஜா வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம்.
ஐயா மகாரத்தை வணக்கம் குஞ்சு வணக்கம் வைக்கிறேங்க. ஐயா குனிந்து வணக்கம் வைக்கிறேன். வேடிக்கை பாக்குறாங்க. அழகிலே சிறந்தவன் ஏண்டா கம்பெனி மூஞ்சி கழிச்சு வரக்கூடாது. இவன் மூஞ்ச பார்த்தான் எரிமடி பாரு பாதி போன ஏஞ்சி வந்து பாரு அப்படி ஆண்டு வரக்கூடிய பெரிய பணக்காரன் கப்பல் அது எங்க இருக்கு அம்மா கேக்குறேன் இல்லங்க 1000 கப்பல் இருக்குல்ல அது எங்க இருக்கு 1000 கப்பல் 1000 கப்பல் அங்கே இருக்கு அது அங்கே இருக்கு 1000 கப்பல் 3000 கப்பலுக்கு பணக்காரன் 3000 கப்பலுக்கு சொந்தக்காரன் அது எங்க இருக்கு எங்க ஊர்ல இருக்குடா எங்க ஊர்லயே என் நாடு தெரியுமா என்ன நாடு ரத்னாபுரி நாடு தான் சுடுகாடியா தெரியுமே என் ஊரு ரத்னாபுரியில வர ரத்னாபுரியில வர அழகிலே சொல்றவன் என்ன தைரியமாக அக்கா தேடியலாம் ரத்னமாலா சுவர்ணமாலா ரத்னமாலா 2 அக்கா கூட பண்ணுவேன் இந்த ஊர்ல என்கிட்ட கடை வாங்காத ஆளை கிடையாது கடை வாங்காத ஆளே கிடையாதா ஐயா வணக்கம் ஐயா ஒரு 10,000 ரூபாய் கூட ஐயா 10,000 அல்பமான காசு பேமானி சரி 10 ரூபாய் கொடு உனக்கு எதிராக உடம்பு நடந்தடி பார்த்துருக்காயா பார்க்கலையே இந்த வல்லியமாக லவ் பண்ணலாம் நடந்து வந்தோம் மகாராஜா அரிய புச்சகலாம் அது எங்க இருக்குது அரிய புச்சகலாம் சொல்றேன் என் நடுக்கும் ஒளி அழகும் நடந்து போனா ஒக்காவே அகப்படுவாங்க இந்த மச்சான் தெரியுமா அது யாரு கலிகதேச ஆண்டவர் கூடிய சுபானி சக்கரவர்த்தி அந்த பொறுப்போக்கு தேடிய பெண்கள் அவன் 2 அக்கா கொடுத்த ஆசைக்கும் அன்புக்கும் பொண்டாடி பேர் தெரியுமா சக்கரைய 10 மூட்டை சக்கரை வெறிச்சக்கடா அம்மா மேல பணக்காரங்களா போ எங்க போக இப்ப போயிட்டியா எப்பெல்லாம் எங்க தேவல 4 பேர் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் அதெல்லாம் ரெடியா மாலைகள் எல்லாம் கலிகதேசம் போகணும் எதுக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் இது என்னடா இது என் பொண்டாட்டி ஜாயிட்டு எந்த டைல அவளுக்கு பூவு இது அவளுக்கு இது 10 பவுன் தாலி
என்னன்னு கேக்குது? ஆமா இதுல மண்டை என்ன இது வேப்பூர் பக்கம் பக்கம் நிராமணி அந்த ஊர்ல நிராமணி. 7 நாட்டு அந்த ஊர்ல 7 நாட்டா 11 கோய் அடிச்சு 11 கோய் கையை பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியே குழம்பாங்க வேற மாதிரி கேள்விப்பட்டேன் மண்டை ஓடுது. மண்டை போட்டு தானே கறிபுரம் அவங்க சாப்பிட்டு வெறும் எலும்பா உங்களுக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க. உனக்கு அடி எங்க போகட்டும் எங்க கல்யாணம் பேசும். ஆ பாபு என் அக்காவை லவ் செய்யும் பொண்டாட்டியை லவ் பண்ண வேண்டும். எப்படி என் கூட பிறந்த அக்கா ரத்தின மாலா இருந்தா தம்பி வந்திருக்கா அப்படி சொல்லிட்டோம். ராணியம்மா ராணியம்மா என்ன சமாச்சாரம் அது வந்துக்குது. அதுனா அது நாயா உன்னாது தம்பி நல்ல பால் எனது தம்பி வெள்ளமாக வந்திருக்கிறான் வந்திருக்கா? வல்ல பாவு இல்லடா வல்ல பாகு ஓ வெள்ள பாகா அத நிச்சய ஜீவன் பாகுபலி நிச்சய ஜீவன் அனுமதி தம்பி அக்கா தம்பி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ நினைக்காதம்மா உன் மேல அன்பு அதிகன்னு சொல்றான் அக்கா ஏய் ஒரு பீடி குடிக்காதடா தேவடியா பையா கொஞ்சம் கட்டி வீட்டு கும்பிடுறா கொஞ்சம் கட்டி கொடுக்கு போ வீட்டு கும்பிடுறா வீட்டு கும்பிடுறா வீட்டு கும்பிடுறா எங்க வாடியா இருடா வசந்த கோயில ஆகாத நீ வேற தேவடியா பையன் அவனுக்கு கை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து பாரு இவன் தான் யாரு என் மச்சான் யார தேவடியா பையன் ஒண்ணுலடா யார நான் தேவடியா என் மச்சான்டா யார கட்ட அவன் பொண்டாட்டிய போடு அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி ஓடிக்கிட்டவன் என் அக்காடா அக்கா போய் கேட்கலாமா போடா அக்கா தம்பி நீ வாழ்குவாயப்பா நமக்கையின் பாதத்தை விடுந்தபடியால் எந்த ஒரு குறையும் இல்லாத சுவேட்சமாய் வாழ்வா என்று ஆசை தந்திருக்கு உனக்கே நியாயமா இருக்குதா ஏண்டா எதுக்கு இச்சாசம் வரும் இச்சாசம் என்பது என் விருப்பம் இல்லடா என் பொண்ணோட விருப்பம் நாளை கட்ட போறோம் நானு ஆமா அவளே பொண்டாட்டி நானே ஆம்பளையா உலகம் பூரா தெரியும் சரி எதுக்கு இச்சாசம் வரும் ஏன் இச்சாசம் கேக்குறியா ஏண்டா ஓ அக்கா பொண்ணோட விருப்பம்டா அதனால இச்சாசம் ஏற்பட்டு யானு கேளு
நீ தெரியாத தாலி கட்ட யாருக்கா தெரியுமா? 58 தேச ராஜினி வர வச்சு சாப்பாடு ஆமா உன் கையால அது வந்து உனக்கு மாலை போட்டு தூக்குறாங்க எல்லாத்தையும் தெரியும். பணமா தூக்க போறாங்க. இல்லைங்க பேசுறாங்க. சரி தம்பி சுகமாயிரு. எதுக்கு வந்துக்கிற? எல்லாத்திரி பேசுற மாதிரி யாண்டு பேசாத. உன் வாயில ஒரு பல்லு கொடுக்காது உடச்சுருவேன். சரி எப்ப என் பொண்ணை பார்க்கலான்னு வந்திருக்கியா? இரு அரண்மனையில தூங்கிட்டு இருக்கிறா. எழுப்பிட்டாரு கட்டிக்கு போற பொண்ணு தேவையா சொல்லாதரா. சாப்பிட்டு போட்டு சாப்பிடா போகக்கூடாது. என் பொண்டாச்சி சின்ன ஒரு அரண்மனை போடும்போது பார்த்தேன். கண்ணு அம்மா வந்தாரா தோற்றமளிக்கிறது. சுயவர பந்தலுக்கு ராஜாக்கள் எல்லாம் வந்து அமர்ந்து விட்டார்களா? வந்த மன்னர் எல்லாம் அவனி 55 மன்னர் தேச இளவரசர்கள் எல்லாம் வரிசை வரிசை வரிசையாக இது அமர்ந்திருக்கிறார்கள். உனக்கு யாதேனும் சந்தேகம் இருக்கிறதா கேள். அமர்ந்திருக்கபடியார ராஜாக்கள் எனக்கு அறிமுகப்படாதவர்கள். நீங்க வயதுல பெரியவங்க. இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் கேட்கிறேன், பதிலுரையுங்கள். அம்மா அல்லை மலர் சூடிய எம்மா ஏது தேசம் நீ வராது நாடு தேசத்தை ஆண்டு வரும்படியான சிசுபாலன் என்று சொல்லும்படியான சக்கரவர்த்தி மன்னர். ஓ, இவர்தான் சேது தேசத்து அரசர் சிசுபாலன். ஆமா. அந்த வடபுறத்தில் மார்பு கோப பார்வையோட ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் யாருமா? அவர்தான் மகத தேசம் என்று சொல்லும்படியான கிருவரசாபுரி ஆண்டு வரும்படியான அவர்தான் சராசந்தன். ஓ, கிருவரசாபுரி மகத தேசத்து மன்னர் சராசந்தன். சராசந்தன் அவரு. அவர் விடுங்கம்மா. அத பாருங்களேன். அம்மா நீண்ட முடி படைத்த நெருவுள்ள நெடுன்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. யாருமா? அம்மா அஸ்தி நகர் ஆளுகின்ற நாம் அனைவரும்
நாடு தில்லியாகிய அஸ்தாபுரத்து இளவரசர் துரியோதன பூபதி. ஓஹோ, இவர்தான் நாம் எல்லாம் வணங்கி கப்பங்கத்தம் மன்னர். ஆமா, பெருத்த நாட்டு மன்னர். ஆமாம்மா. சரி அம்மா. இதோ இருக்கிறாரு, இவர்தான் பீஷ்மாச்சாரி. ஓ, பீஷ்மாச்சாரியா. இவருக்கு இவர் பாட்டன். ஆமா, பாட்டனா தாத்தா. சரிம்மா அம்மா, நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். சரி. ஆனா கூட்டமும் கடல் கடந்த சேனை போல தோன்றுகிறது. கூட்டம் ஆரவாரமா இருக்குது. ஆ, நான் என்ன சொல்றேன், எனக்கு முன்னாலே நீங்க போங்க. சரி, நான் எல்லாரையும் ஒரு தடவை கண்ணால பார்த்து சுற்றி பார்க்கலாம் என்று தெரிவிக்கிறாய். ஆகட்டும். ஆமா, என்னம்மா மலைநாட்டு குரங்குலாம் வந்து குரங்கு அவன் தான் உன் தாய் மாமா. யாரு? உட்காந்துருக்கான அவன் தான் உன் தாய் மாமா. ஏற்கனவே சொன்னீங்க. ஆமா, வல்லபாபு. மன்மத மண்ணில வாழ்ந்துட்டு இருந்தான். இவரை பார்த்து தான் பயந்துகிட்டு வந்தான். ஐயா பொண்ணு எம்மா, அது மந்தி கூரங்கை போல இவர் உந்தன் மாமன் எந்த தாய் மாமன் ஒரு புத்தம் உங்க தம்பியா? ஆமாண்டி, உங்க கூட என் தம்பி, சொந்த என் கூட பிறந்த தம்பி, ரத்னாபுரிக்கு அரசன் இவன். மகப்பா அவனை ஒத்து போகலையம்மா. ஏண்டி மொத்தம் கூட போய் ஒரு கஷ்டமான மனக்குது. உங்க அப்பா வீட்டுல எதுவுமே வழி இல்லையாம்மா. ஏண்டி சட்டி கூட மாமா கீஞ்சி போன சட்டியா போட்டு அந்த தாலி 500 ரூபாய். நீ போட்டுருக்கிற சட்டி 50 பைசாவுக்கு போறாரு. அது அதுல சொல்லி வச்சிருக்கேன். நான் விடியற வரைக்கும் கழுத்துல போட்டுருக்கேன். எது போடுறீ ஆசைக்கு சொந்தம் ஆசைக்கு சொந்தம் ஒரு முத்தம் விடுறா. அப்படி போய் மாமாவும் தள்ளி ஒரு முத்தம் கண்டிக்க போறாண்டி. நான் மொத்தம் கொடுத்துருவேன். நான் கொடுத்தாவே செத்துருவாரு. என்னம்மா மாமனுக்கு இன்னும் பல்லே முளைக்கல. இப்பதான் அவனுக்கு 19 வயசு நடக்குது. 19 வயசா மாமா? எல்லாம் வந்து 6 மாசம் வயசு பூரா 9 பேர் இருக்கு மாமா. அம்மா தான் சொன்னாங்க 10 9 நாங்க. அக்கா 9 மானகிட்ட போய் அக்காவை சொல்லக்கூடாது. ஆசைக்கு செஞ்ச என்னதான் சொல்ல வர இல்ல எப்ப கைய பெண்ணா கிட்ட வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்தீங்க. அப்ப நான் அரியா பிள்ளையா இருந்தேன். அப்ப வந்தீங்க. வயசுக்கு வந்தது கூட வரல. நாங்க சேதி அனுப்பி விட்டோம். உங்களுக்கு லெட்டர் வந்ததா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு வரல. நீங்க போய் சேர்ந்துட்டீங்க. லெட்டர் போய் சேர்ந்ததா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு தானே வந்திருக்கிறேன். அடையாளம் தெரியல மாமா. நம்ம அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா பேத்த கூப்பிட்டு இருக்கவே மாட்டோம்.
உள்ளதான் பண்ணுவேன். அப்ப என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு முத்து முத்து நான் முத்தம் விடுறேன். இது நல்ல கதையா இருக்கு. சொந்த தாய்மா மாமா, என் மாம்சா. ஐயோ ஐயோ ஐயா ஐயா எங்க அம்மா ஆபீஸுக்கு கூப்பிடுறாங்களே இல்ல உப்பை மாமா, நல்லா தானே இருந்தேன். நான் பேசிட்டு தான் இருந்தேன். கையை வச்ச உடனே ஏன் மாமா உன் கை காலெல்லாம் இருக்குது? வலது கையை பிடிச்சி பொண்ணாடி கையை வச்சா காக்கா வலிப்பு கையை வச்சா காக்கா வலிப்பு இது பொறுமையா இருக்கு. இந்த மாதிரி வியாதியை நான் கேள்விப்பட்டது இல்லை மாமா. பொம்மநாட்டி கை வச்சா காக்கா வலி போயிருமா? ஆமா கல்யாணத்துக்கு தானே வந்தேன். நான் மாலை போடுவேன்னு நினைச்சிட்டு தானே வந்தேன். ஆமா சரி மாமா, நான் மாலை போட்டுறேன். மாலை போட்ட உடனே நம்ம போயிடுவோம். எங்க சுடுகாட்டுக்கா எங்கேயாச்சும் ஒண்ணு பேசுறா மாலை போட்டா நான் உனக்கு பொண்டாட்டி, நீ எனக்கு புருஷன் ஆயிடுவேன். ஆமா இப்ப மாமன் பட்டம், அப்புறம் புருஷன் பட்டம். ஆஹா நம்ம 2 பேரும் உன் வீட்டுக்கு போவோம். ஆ. அன்னைக்கு முதல் ராத்திரி நாக்க ஒரு இடத்துல உள்ளார வை. ஆஹா அன்னைக்கு முதல் ராத்திரி ஆ. இப்ப நான் கையை வச்சதுக்கே காக்கா வலி போறது. முதல் ராத்திரில நம்ம கட்டி பிடிச்சு உருளுமே. ஐயே நான் மூணாவது வீட்டுக்காரன் மூணாவது வீட்டுக்காரங்கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கா நீங்க வந்திருக்கிற கல்யாணம்? சரி, என்ன பண்ணிடுவோம்? எவ்வளவு நாள் ஆகுது இந்த வியாதி? 1 வருஷம் 6 மாசமா இருக்குது 1 வருஷம் 6 மாசமா? அடடடா, கடவுளே கடவுளே. ஏய், சத்தம் போடாதீங்க மாமா. இந்த வியாதி எப்ப வரும்? பொம்மநாட்டி கை வச்சா? பொம்மையாடி கை வச்சா வெளிக்கு இருக்கும்போது வரும். பொம்மநாட்டி கையை வச்சா வெளிக்கிறது. நீ கையை வச்சா எடுப்பு வருது. பொம்மநாட்டி கை வைக்கும் போது இந்த நொடி போடும். அப்புறம் எப்ப வரும்? வெளிக்கு இருக்கும்போது வரும். அட கடவுளே, ஆரோக்கியம். அப்ப வெளிக்கு இருக்கும்போது அந்த வியாதி வரக்கூடாது மாமா. ஆமா அப்ப வந்தா என்ன பண்ணுவேன்? போட்டு அப்படி இழுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு தை மாசம் போட்ட ஜெட்டி இது இன்னும் கைட்டாக இருக்கிற திருடு போயிடுமா? பூமாரியில ஊரே நார வச்சு அந்த வேற எந்த நாட்டுல வரும்? கிணத்து கோயிலுக்கு போகும்போது வரும். ஐயோ, அங்க வரக்கூடாது. அங்க வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரே சொரவானம் ஒரே சொரவானம். எவ்வளோ வைப்பா இட்டு விட்டுறாங்க சொரவானம். சரி, சொரவானம். சொரவானிலே நீ அனுப்புறதே நீ. சரி, உட்காருமா. மாலை போட்டுறோம். போட்டுருக்கா யாரு இந்த கூட்டம் எதுக்காக கூட்டிருக்குது? உனக்கு மாலை போடுறதுக்கு தான் கூட்டிருக்குது. கொஞ்சம் தாலி கட்ட போறேன்னு எல்லாம் வேடிக்கை பாருங்க. போய் தூங்காத நம்ம பொறுத்தம் அப்படி மாமா. அதான் நீயும் முயற்சி பண்ணி பாக்குற என்ன தூக்குறதுக்கு. மாதிரி நம்ம முட்டிக்காது முட்டை அதுக்காக நான் போக மாட்டோமா? நீ மாமா மாலை போட்டுடுறேன். சுப வேலை பிறந்து விட்டது. அதனால ராஜாக்கள் வந்தவர்கள் பசி பெற்றுமா உட்கார்ந்துருக்காங்க. ஆமாம்மா மாலை போட்டாவே கிடைச்சு வரக்கூடாது. இதெல்லாம் மாலை போட்டுறேன். சோத்துக்கு வேண்டி பாருங்க. மாலை எடுக்கம்மா. பொண்ணு மாலை. ஆனா தாய் மாமனுக்கு மட்டும் மாலை போடுறீ. கொஞ்சம் கருணை வைடி அம்மா. இதுக்காவது பார்க்கணும் அம்மா. போடுறேன். சரி போ. ஆமா ஆமா சத்தம் போடக்கூடாது. வெள்ளமாக உத்தரவு. என் அக்கா பொண்ணுடைய கல்யாணம். நான் மாப்பிள்ள. இது சத்திரியர் நடத்தும்படியான சபை. இது சத்திரியா? நான் சத்திரியா? இதெல்லாம் சோத்துக்கு வந்த பசங்க. கேட்காமல் இவன் யார்? அழகாபடி வேண்டாம். குபேரன் அமரன். என்ன போ சத்திரியா? அவன் கருப்பா இருக்கிறாரு. சராசந்தா அமரன். இவன் யார்? தில்லிக்கு இளவரசன். இவன் அமரலாம். என்ன போ சத்திரியா? இவன் யார்? யாரு? ரதையன், ரதையன், கம்பாலன், கம்பாலன், கேட்பாகன், கேட்பாகன், தேரோட்டியின் பிள்ளை. தேரோட்டியின் பிள்ளை. அப்பா அம்மா பேர் தெரியுமா? தெரியுமா? இவன் அமரலாமா? தரலாமா?
இழிவான ஜாதி. தாத்தா கர்ணா அன்னை வில்லரங்க போட்டியிலே நீங்கள் இதே வார்த்தை சொல்லி என்ன அசிங்கப்படுத்துனீங்க. ஆனா இன்று என் தம்பி துரியோதனுக்கு பொன்னுரிமை மாலையிட போகிறாளே கண்கொள்ளா காட்சியை கண்ணால பார்க்கணும் அப்படி என்றுதான் என் ஜாதியை மறந்து வந்து அமர்ந்தேன். ஆனா பொன்னுரிக்கு தாய் மாமன் வல்லபாகு சபையிலே சொன்னதை பார்த்தாயா தாத்தா? பார்த்தேன். அதனால அமர்ந்தது என் குற்றம். தேர்வட்டிகள் எங்கே அமர்கிறார்களோ வாயர்பிடிக்கு வெறுபுறமாக நான் சென்னையை தேர்க்கருகாமலே அமர்கிறேன். அங்கே அமரு கர்ணா. இடக்கூடியவர் அது முதல் மத்தியில் இட்டால் என்ன, கடமந்தியில் இட்டால் என்ன, கிடைப்பது கிடைத்தா தீரும். நீ அங்கே அமரு, பார்த்துக்கொள்ளலாம். சரிங்க தாத்தா. ராஜாக்களே, இது மணமாலை கையில் ஏந்தி விட்டேன், மாலை இடுகின்றேன், அமர்ந்திருங்கள். இது மாலை 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 மலர் மாலை என் மன்னவரை தேர்ந்தெடுக்கும் ராஜாக்களும் அபார அபார இதாஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நீ ஒரு ஆளு தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுற. நீ எங்க நம்ம அக்கா புள்ள வேற எவனுக்காவது மாலை போட்டுருவாளோ அவன் வீசி எறியக்கூடிய மாலை வேற எவன் கடுக்கிறாவது வீசிருமோ அப்படின்னு சொல்லி நீ அந்தாண்டி இந்தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற. அதனால ஒரு இடத்துல உட்காரமாமா. எனக்குதான் போடணும்னு இந்த மக்கள் நல்லா நம்ம உனக்கு தான் மாலை போடுறதுன்னு சொல்லி மங்கள மேல வாத்தியம் பாருங்க பின்னால மேல வாத்தியம் மங்கள மேல வாத்தியம். நமக்கு ஊர்வலம் வருவதற்கு வண்டி தயாரா எங்க அப்பா சொந்த பந்தங்கள் அத்தனையும் இருக்குது. சொல்ற வாக்குமே சரியில்லையே. நான் உனக்கு மாலை போட்டுட்டா நம்ம கல்யாணம் எப்படி இருக்கும் தெரியுமா? வண்டியில வரும்போது உனக்கு 8 கால் நடந்து வரும், 8 கால் நடந்து வரும், 8 கால் நீட்டி வரும், சட்டியில நெருப்பு வரும், நம் சாதி சனம் கூட வரும். 8 கால் நடந்து வரும், 8 கால் நீட்டி வரும், சட்டியில நெருப்பு வரும், சாதி சனம் கூட வரும். 8 கால் நடந்து வரும், உனக்கு 2 கால் நீட்டி வரும், சட்டியில நெருப்பு வரும், நம் சாதி சனம் கூட வரும். உனக்கு முட்டியில அரிசி வரும், வந்த ஊட்டு கோடி வரும். மாமா, நம்மளுக்கு எங்க அப்பா மேல வச்சிருக்காரு. ஏய் மோளகாரா, என் கல்யாணத்துக்கு மோளம் எப்படி இருக்கு? மாமா, வண்டி பிரமாதமான வண்டி மாமா. நீ உக்காந்துக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல, படுத்துக்கிட்டே வரலாம். இல்ல மாமா, நான் பின்னாலதான் வருவேன். முக்காடு போட்டுட்டு நான் பின்னாலே வருவேன் மாமா. ஆனா வீதி வரைக்கும் தான் வருவேன், அதுக்கு அந்தாண்ட என்ன விட மாட்டாங்க. மாலை பாடுறேன், கவனமா பாருங்க. என்னையே பார்க்கணும். மாலை எங்கேயாவது போய் வீழ்ந்துட போகுது, மாலை வரும்போது கழுத்தை உள்ளார விட்டுறேன். கழுத்தை உள்ளார விட்டுறேன். மாலை பாடுறேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
ஏண்டா தேவடன் கேக்குறாங்க. அக்கா உன் மகன் மாலை போட்டு பார்த்தியா? நான் எங்கடா பார்த்தா உள்ள இருந்தேன். நான் அந்த அரண்மனை உள்ள. ஏன்டா என்னடா என்ன குடிய முடி யாருக்குடா போட்டா? ஜாதி கையா மாலை உயிரை அழுவ நினைக்கிறான். அதுக்கு அழுவலக்கா. அப்புறம் என்னடா என்ன போல சத்திரனுக்கு மாலை போட்டு தம்பி உனக்கு மாலை போடல. என்ன போல சத்திரனுக்கு மாலை போட்டான். அம்மா மட்டும் கட்டி அழுகு பார்க்க அந்த தேவடியா எனக்கா போட்டான் மாலை. என் பொண்ணு தேவடியா கூடான்னு கேட்காதா? அவளையே தேவடியாவுக்கு போட்டவன். அக்கா ஏன் நடக்குது தெரியுமா? ஏன் நடக்குது? நடக்கும் நடக்காது நடக்காது அப்புறம் ஏன்டா அழுவுற? என்னடா நடக்குன்ற நடக்கலன்ற? நான் எப்பேற்பட்ட வசதி உள்ளவன். ஆமா என் கூட தானே பிறந்தேன். உன் கூட தான் பிறந்தேன். உனக்கு 10 ஏக்கர் சொத்து விட்டுனா 10 ஏக்கரா விட்டு 50 வண்டி முருங்க தர ஒரு காஞ்சி பழத்தோட ஏற்றி வச்சேன். எச்சு வர்ற போல அவன் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? என்ன சொன்னா? என்ன சொன்ன? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. தம்பி
ஏன்டா இவர மாலை போட்டாலா போடலடா எனக்கா போட்டாவ அப்படி யாரு போட்டா அம்மா ஆசை பார்த்து என்ன மோசம் வச்சுட்டேன் என்னடா ஆச்சு அவன் மாலை போட்டாவ ஆமா என்ன போல சச்சினிக்கா மாலை போட்டா அப்படி யாருக்கு போட்டா ஐயா ரவையன் ஆ, கம்மால ஆ. கேட்பாங்க ஆ. பேர் ஓட்டி ஆ. அவன் அப்பா அம்மா பேருக்கு தரத்துல அவனுக்கு மேல போட்டாருக்கா என்ன சொல்ற சத்தியமா ஆ, உன்கிட்ட சொன்னாளா என்கிட்ட சொல்லலையே என்கிட்ட சொன்னாளா தெரியாது உன்கிட்ட சொல்லலையாக்கா ஆ, என்கிட்ட சொல்லல ஆ. நீ என்ன சொல்ற நீ என்னடா கேக்குற நான் தனியா போவா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சரி கையோட போவா சரி நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கு அக்கா என்னடா நான் ஒரு நாடாண்ட மண்ணேன் சரி பொண்ணு இல்லா தனியா போனாமா அதனால நீ என்ன சொல்ற நீ என்னடா கேக்குற ஆ? போய் எடுத்துருப்பீங்க ஏன் உனக்கு என்னடா வேணும் முதல்ல நீ எத்தனை பேரு மொத்தம் நம்ம எல்லாம் 3 பேரு ஆமா ஆமா நீ பெரியவளா சின்னவளா நான் தெரிவேன் தெரியும் நீ என் கூட வா ஆ. ஒரு 6 மாசம் இருந்து ஒரு பிள்ளை பட்டு விட்டு போகலாம் ஏன்டா அக்கா இல்ல ஆ? கோழி எடுத்துருப்பீங்க அத்தை மயிராச்சு போடா கோழி எடுத்து தேவையா போட தேவையா பையா ஏய், கோழி வராது வரல மயிராச்சு என் தண்ணி உனக்கு பராது ஒண்ணு பாய உன போடா கோழி வராது ஒண்ணு வாட போ அதான் சொன்னேன் ஆ. நான் மாரியாத்தா சாச்சா நான் செத்தேன் ஆ. நீ இடம் வரக்கூடாது நீதான் செத்து கிடக்குறியா அப்ப எங்கடா நீ அழுக தெரியும் எட்டு முதப்பா கொஞ்சம் பாரு செத்து போனவன் எப்படி எட்டு வதிப்பான் எட்டாம் ஊத்துக்கு ஆ. இட்டு சுட்டு வருவேன் ஆ. எட்டு தெருவில் கிடக்குதா ஏன்டா உடனே செத்து அங்க படக்கம் பண்ணிருப்பாங்களே 3வது பங்காளியில பாரு என் கருமாதிக்கு ஆ. சட்டம் வச்சுட்டு வருவேன் ஆ. 8 டாட்டாரா கிட்டு போடுவேன் நீதான் செத்து புழு பூத்து கிடப்பியாடா எப்படா வந்து கிழிப்ப ஏதாவது பங்காளி அக்கா ஏச்சு வாய திறக்காத அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல இருக்கு சொல்லு தம்பி ஒரு 10 நாளைக்காவது ஓட்டு வந்துருவாங்க எதுக்குடா நான் எதிர்க்கையா போய் பார்க்கணும்னா அதுக்கு தினமா திட்டுமே ஏ செச்சு போடா வரல போடும் ஏடா கண்ணா தம்பி தெரியாதடா உனக்கு பொன்னுருகி மாலை இடுவாள் தான் வந்தோம் ஆமா. ஆனா பொன்னுருகி என் அழகை பார்த்து மாலை இட்டு விட்டார் சரிதான் உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் எனக்கு எதுவும் தெரியாது ஏனென்றால் முத்தவன் நீ இருக்க இளைவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எத்தனைத்தது எங்களுடைய தவறுதான் எங்களுக்கு மன வருத்தம் கிடையாது சந்தோஷம் தான் உனக்கு ஏதாவது வருத்தம் எனக்கு வருது கிடையாது தாத்தா சொன்ன மாதிரி நீ இருக்க நான் கல்யாணம் போகணும் செய்தது தப்பு சரி அப்படியானா இப்போ அத்திராட்டுக்கு போக வேண்டும் ஆமா திருமணம் அங்கதான் நடக்கணும் இப்போ நான் மனகோலத்தோட இருக்கிறேன் தாத்தா தம்பி ரதம் ஓட்டுவோம் நான் ரதம் ஓட்டுகிறேன் உனக்கு ஐயா வணக்கம். நான் வீசியிருந்த மணமாலை உங்கள் கழுத்தில் தான் விழுந்திருக்கிறது. ஆமா. எனக்கு கூட்டத்திலே உங்கள் ஒருவரை தான் கோடீஸ்வரர் பிரகாசம் போல் அழகான தோற்றமானவராக தெரிந்தீர்கள். இவங்க யாரு? தாத்தா வித்வாச்சாரி பாட்டனா? ஆமா. இவரு எனது தம்பி உனது மைத்துனன் துரியோதனன். துரியோதனா? பாட்டனாரே வணக்கம். துரியோதனா வணக்கம். மணமாலையை ஏற்றுக்கொண்டீர்களே, கல்யாணம் என் சுயவர மண்டபத்திலே நடத்தலாம். இங்க வேண்டாம், அத்திராட்டிலே என் தம்பி என் தாத்தா தலைமையில் தான் நடக்கணும். அப்படியா? ஆமா. அப்படியானால் வாருங்கள், உங்கள் தேசம். இது நல்ல நேரத்திலே கர்ணன் பொன்னுரி திருமணத்திற்காக வேண்டி கர்ணனுக்காகவும் பொன்னுரிக்காகவும் கோலப்பாறை நகரத்தில் வாசம் வந்து வராங்க என்ற பழனி கவுண்டர் மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் எங்களுக்காகவும் அதோ கெட்டிக்கான அயோக்கிய பையனுக்காகவும் 200 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். மதிப்பிற்குரிய மாமா நீடோடி காலம் வாழ வேண்டும் என அம்மனை பிரார்த்திக்கிறேன். சுபேஜெயம். சித்தேரி நன்னகரத்தில் வாசமடியான ஐயர் ஐயா எங்களுக்காக வேண்டி 100 வாரி வழங்கியுள்ளார். இறையருளை பெற்று நீடோடி காலம் வாழ வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். நெடுமடை நன்னகரத்தில் வாசமடியான ஆருயிர் தந்தை சுந்தரம் நாட்டாண்மை ஐயா எங்களுக்காக 100 வாரி வழங்கியுள்ளார். இறையருளை பெற்று ஐயா நீடோடி காலம் வாழ வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். சுபேஜெயம். பேர் முன்னே சொன்னாரு, ரொம்ப நேரம் தாத்தா அத்திராட்டுக்கு வந்து விட்டோம். இந்த தலைமையில் எங்க திருமணம். அவர் திருமணம்
பட்டத்தாரி அங்கதேச பட்டணம் ஆமா. எங்கள் நாட்டுக்கு சென்று எங்கள் எல்லா வாழ்க்கை தொடங்குவோம். அப்படி ஆகட்டும்பா. புன்னகி, நமது நாடு அங்கதேச பட்டணம். அப்படியானால் போகலாம் சுவாமி. இதுதான் நமது நாடு அங்கதேச பட்டணம். இதுதான் உங்கள் பட்டணம் அங்கதேசம். இந்த அங்கதேசத்தில் சரிங்க. அங்க பாரு மொழி நம்ம கணபதி. அதுதான் நமது ஆனா எந்த ஒரு பெண்ணு இதுவரைக்கும் இந்த மனைக்குள்ளே வந்தது நான் தாலி கட்டிய மனைவி முதல் நீ வந்திருக்கிறாய் அல்லவா? உன் வலது கரத்திலே திருவிளக்கை எண்ணி வலது காலை எடுத்து வைத்து உள்ளரைக்குவா. இதோ வந்திடுவேன் சுவாமி. உள்ளரைக்கு வந்து விட்டார். ஆமாங்க. ஆனால் நமக்கு இருவருக்கும் இப்போ திருமணம் நடந்திருக்கிறது. ஆமாங்க. திருமணம் நடந்த மணப்பெண்ணுக்கும் மணமாப்பிள்ளைக்கும் என்ன செய்வார்கள்? கேட்டதுண்டு, ஆனால் நான் கண்டதில்லை. சொல்கிறேன் கேளுங்கள். திருமணமான அன்று இரவு சுபவேளை பார்த்து கணவன் மனைவி ஒருவர் ஒத்து பேசி உடல் அளவில் ஒன்று சேர்ந்தால் இல்லறம் செழிக்க வம்சாவளி தலைக்கு ஒரு குழந்தை பேறு பெறுவதற்குண்டான வழி. இது நமக்கு மட்டுமல்ல, ஆமா. திருமணம் நடந்த அத்தனை பேருக்கும் இதுதான் ஆசையா இருக்கும். ஆமாங்க. ஆனால் எனக்கு இந்த ஆசை பெரியா தெரியல. இல்ல. அதை விட பேரான ஒரு ஆசை எனக்கு மனதிலே இருக்கிறது. அது என்ன ஆசை? இது நாள் வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து ஒரு பெண் கையால் ஒரு வேளை போஜனம் நான் உண்டது கிடையாது. இல்ல. என் மனைவி முதல் நீ வந்திருக்கிறாய். ஆமா. உன் கரத்தால் சமையல் செய்து உன் கரத்தால் எனக்கு ஊட்டி விட்ட பிறகுதான் இல்லற வாழ்க்கை செய்யலாம் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்படியானால் உடனடியாக பதார்த்தங்கள் செய்கிறேன் சுவாமி. சமையல் செய்யலாம். ஆனா அரண்மனையிலே ஜலம் கிடையாது. இல்ல. தடாகத்தில் சென்று நீ ஜலம் கொண்டு வந்து பிறகு சமையல் செய்து நாம் இல்லற வாழ்க்கை தொடரலாம். அதோ நொடி பொழுதிலே சென்று வருகின்றேன். ஜலம் கொண்டு வா. உனக்கரை தேடி பொன்னுரை சென்று கொண்டிருக்க இதே நேரத்தில் இதே அங்கதேச பட்டணத்தில் வாழ்ந்தக்கூடிய ராவண குலத்தை சேர்ந்தவர் அசராத்திமன் கோயிலா அவர்கள்